ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கிற 2 இன்பில்ட் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு லேப் எக்ஸாமுக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்னல்ஸ் போகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாடியூலில் இந்த மெத்தட் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் சிக்னேச்சர் மறந்து போச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல இந்த இந்த 2 பில்டின் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று வந்து டிஐஆர்னு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ஹெல்ப்னு ஒன்று. இது ரெண்டுமே இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பைத்தான் இன்டர்பிரட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு 2 நம்பரோட பவர் கண்டுபிடிக்கணும். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் மேத் மாடியூலில் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு அதோட சிக்னேச்சர் மறந்து போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் எஸ்கியூ யூஏஆர்இ ஆர்ஓஓடி அப்படிங்கிற இதில் இருக்கா, இல்லை ஏதோ ஷார்ட் ஹேண்டில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிலனா நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல நம்ம அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஹெல்ப்பில் அந்த மாடியூல் நேம் பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிங்கன்னா அந்த மாடியூல் இருக்கிற என்னென்ன பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட சிக்னேச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்பிரட்டரில் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், இதில் அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே வருவோம். எஸ், அதுக்கு வருவோம். ஸ்பேஸ் அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் ஆகி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மவுஸில் வந்துட்டு ஸ்க்ரால் அப் பண்ணிங்கன்னா மேலே போகும். ஸ்பேஸ் அமுக்குனா கீழே வரும். நீங்கள் மவுஸ்லேயும் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் எஸ்கியூஆர்டி தான் இது ஸ்கொயர் ரூட்டுக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கான அந்த சிக்னேச்சர். ஸோ மேத் டாட் எஸ்கியூஆர்டி 26 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வேல்யூ வந்துடும். இன்னொன்று வந்து டயர் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஹெல்ப் வந்துட்டு அந்த மாடலில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக பிரிண்ட் பண்ணும். ஹெல்ப் என்ன பண்ணணும்னா வெறும் அந்த மாடலில் இருக்கிற ஃபங்க்ஷன் நேம்ஸை மட்டும் ஒரு அரேவாக பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டயர் ஆஃப் மேத்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடலில் இருக்கிற ஃபங்க்ஷன் நேம்ஸ் மட்டும் ஒரு அரேவாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய 2 இம்பார்ட்டன்ட் மெத்தட்.